Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Welcome you all to Chemsuk Explain channel. எங்களுடைய ஃப்ரீ எம்சிக்கு டிஸ்கஷன் மொத்தமாக இப்போது நிப்பாட்டி இருக்கு. ஸோ ரெஸ்பான்ஸ்க்கான யாருக்கு தேவைன்னு சொன்னதன் காரணமாக அதோட எங்கள் ஃப்ரீ இன்ஆர்கானிக் பேப்பர் ரிவிஷன்ல கடைசிக்கு முதல் வீடியோ இன்னொரு வீடியோவில் இன்ஆர்கானிக் முழுமையாக முடியுது. இது வந்து கூட்டம் பயணத்துக்குரிய வீடியோ ரைட். கூட்டம் பயணத்தில் முதல்ல அது ஒர்சியேட் எண்களும் அதில் நீருடன் தாக்கமும் பார்த்துடணும் ரைட். இப்ப நெக்ஸ்ட் அந்த டியூட்ல எடுத்தீங்கன்னா ஆய்வு கூடத்தில் NH3 உற்பத்தி பற்றி தந்து ஐ திங்க் விசிபிள் ரைட். இதுல 6-7 போட்டிருக்க, இதுல 7 இருக்கு ரைட். இதுல 7 இருக்கு ரைட். இப்ப எழுதி நேரத்தை மனக்கெடுத்தாம ஒரு அடியா பார்க்கறது தான் தந்து. இப்ப அதுக்கு முதல் நாங்க செய்ய வேண்டிய ஒரு விஷயம் ஒன்று இருக்கு. இப்ப டிஃப்ரெண்ட் ஆக்சைடு, அதாவது ஆக்சைடுகள் என்னால் உருவாகும் ஆக்சைடுகள் பத்தி பார்த்துதானே. அது முடிய முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. அதுல NO2 பத்தி பார்த்தோமே. NO2 ஒரு கபில நிற வாயு ரைட். NO2 ஒரு கபில நிற வாயு. இது அந்த டேபிளுக்கு இருக்கிற இடம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓ, டேபிளுக்குள்ள சின்ன ஒரு இடம் இருக்கு, அந்த இடத்துல இதை எழுதிக்கணும் ரைட். அடுத்தது நைட்ரசன் வந்து ஒட்சியேட் எண்கள் பலவிதமான ஒட்சியேட்டர்கள் காட்டும். எதுல இருந்து எது வரைக்கும் -3 இருந்து +5 வரைக்குமாக ஒட்சியேட் எண்களை காட்டக்கூடியது ரைட். அடுத்த முக்கியமான ரியாக்ஷன் உண்டுதான் இந்த ரியாக்ஷன். இந்த ரியாக்ஷனை பாத்தீங்கன்னா N2O2 சேர்த்து NO உருவாகுது. N2O2 ரியாக்ட் பண்ண வச்சா NO உருவாகுது. எப்பண்டா ஹீட் பண்ணும்போது ரூம் டெம்பரேச்சர்ல நடக்காது ரைட். இந்த O2 மிகையா செலுத்தினா என்ன நடக்கும்டா, NO திருப்பி O2 ரியாக்ட் ஆகி NO2 உருவாக போகுது. என்ன உருவாக போகுது? NO2 உருவாக போகுது. பட் இது பிரச்சனை என்னன்னா, ஹீட் பண்ணும்போது 150 பாகைக்கு மேல போச்சுன்னா நடக்காது. 150 பாகைக்கு கீழே தான் இது நடக்க போகுது ரைட். இது கிளியர் தானே? இதோட இது உள்ள விஷயம். அடுத்ததுதான் ஆய்வு கூடத்தில் NH3 உற்பத்தி. அதுல முதலாவது அமோனியம் உப்புக்களுக்கு காரம் சேர்த்தல். அமோனியம் உப்புக்களுக்கு காரம் சேர்த்தல் நம்பர் போட்டு எழுதுங்க முதலாவது. அப்படின்னா என்ன மீனிங்? NH4+ கற்றையன் உள்ள ஒரு சேர்வையோட, அதாவது உப்புக்களோட காரத்தை ஆட் பண்ணா ஆட் பண்ணா என்ன வரப்போகுது? NH3யும் H2O விளைவாக கிடைக்க போகுது ரைட். 3யும் H2O விளைவாக கிடைக்க போகுது ரைட். H2O விளைவாக கிடைக்க போகுது ரைட். இப்ப NH4Cl+ NaOH சேர்ந்து என்ன உருவாகுதா? NH3+ சாரி இது HCl இல்ல, NaCl. இங்க Hக்கு 3 வர Na இங்க இருக்கு, NH3 இங்க வருதா, H2O இங்க வருதா, மிச்சம் இருக்கிற NaCl சேர்த்து NaCl இங்க உருவாகுது ரைட். சிம்பிளான தாக்கம் உண்டு. இத NH4Cl மட்டுமில்லை, இப்படி வர எல்லா உப்புகளுக்கும் இதே மாதிரி. இது ஒன்று என்ன, இது ஒரு எக்ஸாம்பிள் மாத்திரம் தான், அதுக்காக இது மட்டும் இல்லை ரைட். ரிவிஷன் தானே, எல்லாத்தையும் தந்து இருக்கிறார். பொதுவான ஒரு மெத்தடை தாருது, மிச்சதான் நீங்க தான் விளங்கி எடுத்துக்கொள்ள வேண்டும் ரைட். அடுத்தது அமோனியம் உப்புக்களின் வெப்ப பிரிகை. வெப்பத்துக்கு தான் இது போட்டு நீங்க முழுமையா எழுதுங்க. அமோனியம் உப்புக்களின் வெப்ப பிரிகை. அமோனியம் உப்புக்களின் வெப்ப பிரிகை ரைட். இதுல அமோனியம் உப்புகள்ல பெரும்பாலும் அது பெக்கெட்ல போட்டுக்கணும். பெரும்பான்மையான வெப்ப பிரிகை வந்து என்ன, NH3 விளைவா தந்தாலும் ஒரு சில அமோனியம் உப்புக்கள் NH3 விளைவா தராது. அதுதான் இங்க எழுதியிருக்க பாருங்க. வெப்ப பிரிகையில் NH3 விளைவாக தராத அமோனியம் உப்புக்கள், விளைவாக நேட்டாகும் ரைட். விளைவாக தராத அமோனியம் உப்புக்கள் அது இங்க கொஞ்சம் இருக்கு. அதுக்கு அப்படி இருக்கட்டும். ஃபர்ஸ்ட் இங்க பார்ப்போம். NH4Cl இருக்கா? NH4Cl ரைட். இந்த NH4Cl ஃபர்ஸ்ட் NH3 விளைவா தர, மிச்சம் என்ன இருக்க போகுது? இங்க ஒரு HCl இருக்கும், அந்த HCl எக்ஸ்ட்ரா வரும். NH3+ HCl எப்ப வெப்பப்படுத்தும் போது பிரிகை அடையும். அதே மாதிரி NH4 SO4 NH3 மிச்சமா வர, மிச்சம் என்ன இருக்க போகுது? H2 இருக்க போகுது. H2SO4 வரப்போகுது. H+ SO4 2- என்ன, H2SO4 சமப்படுத்தினா இங்க 2 NH3 வரப்போகுது. அதே போல NH4CO3க்கு NH3யும் H2CO3 தான் உண்மையா விளைவா கிடைக்கணும் ரைட். இந்த H2CO3 என்ன, உறுதியற்றது.
அதனாலதான் என்ன உருவாகுது, H2Oவும் CO2வும் உருவாகுது. என்ன, H2Oவும் CO2வும் உருவாகுது. அடுத்தது NH4 2 C2O4. C2O4 இது ஒரு ஸ்பெஷலான தாக்கம். ஸ்பெஷல் ஒரு ஸ்பெஷல் இல்ல, இங்க NH3 இங்க போக ரைட், C2O4 H-ஓட சேராம CO2 ஆகும் CO ஆகும் போகுது ரைட். அவ்வளவுதான் இல்ல இருக்க வித்தியாசம் ரைட். இதை தெரிஞ்சுக்கணும் வச்சு போகுது. அதோட H2O அதுவும் மாறு பாருங்க, 8 இங்க 6 போயிட்டா, இங்க H2O CO2 CO 2 C 2 C இங்க 3 1 4 ரைட். H2O 8 ஆகுது, H2O 8 ஆகுது ரைட். இப்ப இதை கீழே நீங்க எழுதிட்டு இங்க பாருங்க, வெப்ப பிரிகையில் NH3 அமோனியம் உப்புகள் 3 இருக்கு, அதான் இங்க தந்திருக்கேன். இதை நீங்க இதுக்கு கீழே எழுதக்கூடாது ரைட். இதெல்லாம் முடிஞ்ச பிறகு கடைசியா இருக்கிற இடத்துல இதை எழுத போறீங்க. பட் நான் விளங்கப்படுத்தி விடுறேன், கவனிச்சு கொள்ளுங்க. NH4 NO2 N2 ஆகவும் H2O ஆகவும் பெருகி அடையுது ரைட். N2O ஆகவும் H2O ஆகவும் மாத்திரம் பெருகி அடையுது. இது ஒன்று. அடுத்தது NH4 NO3 இதுக்கு ஒரு மெத்தட் ஒன்று இருக்கு. இதை ரொஷியேட்டன்கள் அதுகளை வச்சு பெருகி அடையுது. அதை நீங்க பாடமாக்கி வைக்கிறதுக்கு அதை வைக்கிறது இப்ப எல்லாம் இதை நீங்க ஸ்ட்ரைட்டா பாடமாக்கிடலாமே. ஸோ அதனால இப்படி தான் இருக்கு ரைட். அது மெத்தட் இருக்கு, அது தேவை. NH4 NO3 வந்து N2O ஆகும். ஏது இங்க N2O H2O ஆகும் வருது, இங்க OAM பெட் ஆகுது, இங்க ஒரு எக்ஸ்ட்ரா கூட. இதுக்கு நீங்க ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா இதுக்கு ஈஸியா எழுதிடலாம். N2O ஆகும் H2O ஆகும் மாறுது. இப்ப ரசாயன தாக்கங்களுக்கு உங்களுக்கு பிரச்சனை வராது இந்த சமப்படுத்திய தாக்கங்கள் தான். முதலாவது கல்குலேஷன்ல போய் தாக்கங்கள் எப்படி சமப்படுத்துறது முதலாவது தெரிஞ்சுக்கிறது அடிப்படை. அது தெரிஞ்சிருந்தா நம்ம நோமலான தாக்கத்தை ஞாபகம் வச்சிருந்தீங்கன்னா அந்த இடத்துல போய் ஈஸியா சமப்படுத்திடலாம். சமப்படுத்துறது கஷ்டமா சமப்படுத்துறது இல்லை, கல்குலேஷன் எஸ்ஏக்கு மட்டும்தான் சமப்படுத்த கொஞ்சம் கஷ்டம். அதாவது ஓர்டர் படி செய்ய வேண்டியிருக்கும். அங்க எக்ஸ்பிரஸ் ஒர்க்ஷீட்னு பாக்குற அதுக்கு நோமலான தாக்கங்களுக்கு எல்லாம் கண்ணால பார்த்து போடக்கூடிய. ஸோ ஈஸியா கண்ணால எப்படி உயிர்த்தெறிதல் முறையில எழுதுறது. அப்ப அதுகளை படிச்சு போடுங்க, அதை தனியா செய்யலாமே. அப்படின்னா நீங்க ஈஸியா இது பார்த்து போட்டுக்கொள்வீங்க, இல்லாட்டி கஷ்டமா போயிடும். அதுக்காக தான் சொல்றேன். அடுத்தது NH4 Cr2O7 இது ஒரு ஸ்பெஷல் ஆனால் ரைட். NH4 Cr2O7 என்ன வரப்போகுதுன்னா N2O ஆகவும் H2O ஆகவும் போக Cr2O3 ஆக வீழ்வழிய போகுது. அதுல நிறம் என்ன, நீலப்பச்சை நிறம். இதுல நிறம் என்ன, செம்மஞ்சள் நிறம் ஆடுது ரைட். இதுல ஸ்பெஷல் என்னன்னா வெப்ப பிரிகையின் போது வீழ்வடிவத்தான ஒரே ஒரு அமோனியம் உப்பு இதுதான். அப்ப இதை கீழே எழுதிருக்க உங்களுக்கு விளங்குதோ தெரியல. வெப்ப பிரிகை அடைந்த பின்னர் வீழ்வடிவை கொடுக்கும் ஒரே ஒரு NH4 உப்பு, அதாவது அமோனியம் உப்பு இது. அப்ப இதை எப்படி எழுதிட்டு கோடு போட்டு என்ன எழுத போறீங்க ஒரு பாக்ஸுக்குள்ள, வெப்ப பிரிகை அடைந்த பின்னர் வீழ்வடிவை கொடுக்கும் ஒரே ஒரு அமோனியம் உப்பு. எப்ப எழுதுவீங்க, இதெல்லாம் விளங்கப்படுத்தி முடிஞ்சு இதெல்லாம் எழுதி முடிஞ்ச பிறகு இதை நீங்க கொப்பி எழுத போறீங்க ரைட். இது ஒரு பக்கம் இருக்கட்டும் ரைட். இது முடிஞ்சா இது முடிஞ்சு. அடுத்து நைட்ரேட்டுகளுக்கு H2O சேர்த்தல். நைட்ரேட்டுகள் நிறைய நைட்ரேட்டுகள் இருக்கு தானே, என்ன இருக்கு, Li3N2 அது ஒன்று வரும் ரைட். அப்படி நிறைய இருக்கு, Li3N இருக்கு, இப்படி நிறைய இதுகள் இருக்கு ரைட். அப்ப அதுல ஒரு எக்ஸாம்பிள் தான் Mg3N2. அதுக்கு நீர் சேர்த்தா என்ன, அதுல ஹைட்ரோக்சைடும் NH3யும் விளைவாக கிடைக்கும். இந்த கிடைக்கிற NH3 எல்லாம் என்ன, கிடைக்கிற எல்லாமே வாயு. அதான் முதல்ல தெரிஞ்சு கொள்ளுங்க, அவ்வளவு வாயு. இந்த குறியீடை பயன்படுத்துற உங்களுக்கு ஸ்ட்ரக்சர்ல கேள்வி கேட்டு வரும், எழுதி போட்டு வீழ்வடிவுகளுக்கு இப்படி ஒரு கோடு, கேசஸ் வாயுகளுக்கு இப்படி அம்புக்குரிய போட சொல்லி கேள்வி கேட்டுருப்பாங்க. ஸோ அந்த மெத்தட் பழக்கத்துல 4 ரைட். அப்ப நீங்க எழுதி பழகி கொண்டா சரி. வாயுகளுக்கு அப்படி எழுதுறது அனுப்புல போட எல்லாத்துக்கும் கேட்கலையே எழுதி விட்டீங்கன்னா சரி. அப்ப எல்லா NH3க்கும் இது போட்டுங்க, எல்லாத்துக்கும் போட்டு விடுங்க ரைட். அடுத்தது என்ன, நைட்ரேட்டுக்கு H2O சேர்த்தா MgOH2 NH3யும் கிடைக்க போகும். அடுத்தது 3வது முடிஞ்சு. அமைடுகளுக்கு நீர் சேர்த்தால் அப்பையும் என்ன NH2ஓட H2O NH2 மட்டுமா ஒரு அமைடு, அதாவது NH2 மைனஸ் அன்னையில் உள்ள எந்த ஒரு உப்புகளுமே என்ன ஒரு அமைடுகளுமே நீர் சேர்த்தா அதுல ஆக்சைடு ஆகும் NH3, அதாவது
அமோனியா வாயு வெளியேற போகும். ரைட், இந்த கேஸும் முடிச்சு. நைட்ரேட்டுகள் சரி, அமைட்டுகள் சரி. அஞ்சாவது ஸ்ட்ரைட்டா தந்திருக்கு, அது தனி. இதுக்கு எக்ஸாம்பிள் நம்ம போட தேவையில்லை. ரைட், இது ஒன்று தானே. NCl3க்கு நீரை சேர்த்தா இது என்ன, குளோரைடுக்குள்ள நீர் அங்கான பின்னால இருக்கு, அதை விளங்கப்படுத்துவேன். அது ஒரு சிம்பிளான மெத்தட்ல பாடமா ஈஸியா விளங்கி வச்சுக்கொள்ளலாம். ரைட், NCl plus H2O HOCl plus NH3 வரப்போகுது. பட் இதுல சின்ன சிக்கல், ஹைப்போக்ளோரஸ் அசிட். இதுக்கு பேர் இருக்கு, அடிக்கடி கூடுதலா கேள்விகளுக்கு வரக்கூடியது. பாஸ்ட் பேப்பர் 2019 20 கேள்வியில வந்திருக்கு. இது HCl ஆகவும் O ஆகவும் பிரிகி இருக்கு. அது பின்னால அதுல பாயிண்ட்ல நான் தருவேன், பின்னால இருக்கு. ரைட், அது பிரச்சனை இல்லை. அடுத்தது யூரியாவுக்கு காரம் சேர்த்தல். ரைட், இதை சொல்றதுக்கு முன்னாடி சொல்றேன், இதெல்லாம் NH3 ஸ்கூல் லெபோரட்டரி, அதாவது உங்களோட ஸ்கூல் லெபோரட்டரி தயாரிக்கக்கூடியது. ரைட், அதாவது இலகுல தயாரிக்கக்கூடியது. இதெல்லாம் கைத்தொழில் மயமாக்கம் இல்லை, இலகுவாக நம்ம தயாரிக்கக்கூடிய மெத்தட் தான் இல்லை தந்திருக்கிறேன். யூரியாவுக்கு காரம் சேர்த்தல். யூரியா என்ன, இது சின்ன வயசுல இருந்தே படிச்சுட்டு வாரு. OL எக்ஸாம்பிள் ஒன்று போட்டிருக்கு, நீங்க இது பாடமாக்க வேண்டிய கட்டாயம் இல்லை. பட் இது ஒரு பொது அறிவு. என்ன, CONH2 தான் யூரியா. CONH2 யூரியா. அதுக்கு NaOH சேர்த்தா Na2CO3 சோடியம் கார்பனேட்டும் NH3 விளைவாக கிடைக்க போகுது. இறுதியாக NCl3 யூரியா சேர்த்து இறுதியா வந்திருக்கு NO2 மைனஸ் அல்ல NO3 மைனஸ். ரைட், ரெண்டுல ஒன்றுக்கு அல்லது ரெண்டுக்கும் அலுமினியம் அல்லது ஜிங்க் ரெண்டுல ஒன்று அலுமினியம் போடலாம் அல்லது ஜிங்க் போடலாம். போட்டு கார ஊடகத்துல வெப்பமேற்றுனா அமோனியாவும் அதுல ஒக்சோ அன்னையும் கிடைக்க போகுது. அமோனியா அல்லது ஒக்சோ அன்னையும் கிடைக்க போகுது. ரைட், இது எக்ஸாம்பிள் இருக்க பாருங்க. அலுமினியத்தோட NO3 போட்டு கார ஊடகத்துல வெப்பமேற்றினா NH3 வாய் வெளியேற ALO2 மைனஸ் வருது. இப்ப இந்த H எங்க இருந்து வந்துட்டு கேட்பீங்க, அதான் கார ஊடகமே OH மைனஸ், அதுல H இருக்குமே, அந்த H தான் இங்க வாரு. ரைட், இந்த 7மே இப்ப முடிஞ்சுதா, இந்த 7மே இப்ப முடிஞ்சு. ரைட், இவ்வளவு நான் இது இருக்கிற சாராம்சம். இது அவ்வளவு தெரியுங்க. காப்பி பண்ணி எழுத போறீங்க. இப்போ கொஞ்ச நேரம் நிக்கிறேன், இந்த டைமை பயன்படுத்தி டாக்டர் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு பிறகு எழுதுறீங்களோ இப்ப எழுதுறீங்களோ எழுதுறது உங்களோட வேலை. ரைட், ரைட். எங்களோட பேப்பர் கிளாஸ் போய் கொண்டு இருக்கு. இந்த ரெக்கார்ட் பண்ற இன்றைக்கு நாங்க பேப்பர் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. பே பண்ணி ஜாயின் பண்றாங்க, ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. ரைட், அதில் டீட்டெயில்ஸ் நான் இப்போ கிடையாது, நீங்க எல்லாம் நினைக்கிறேன். D block plus anion plus cation just 800. Right, இது just 800. S block 350, இது 450. combined offer வந்து மூணு சேர்த்து எடுத்தா 1520. ரைட், கிட்டத்தட்ட 15 பேர்கிட்ட ஜாயின் பண்ணிருக்கீங்க. ரைட், தேவையான ஜாயின் பண்ணுங்க. ஃப்ரீ அக்சஸ் கொடுத்துருக்கு. அதாவது யாருக்கு அது ஃப்ரீ அக்சஸ், இன்னொரு ரிவிஷன் ஃபுல்லா பார்த்து நோட்ஸ் சென்ட் பண்ற ஆளுக்கு மாத்திரம் அதுல கண்டிஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு போட்டுருக்கு. ரைட், இப்ப இதுல விஷயங்கள்லாம் முடிஞ்சுதானே, இது முடிய அடுத்தது பார்க்க போறது, அதுல ஒரு டேபிள் ஒன்று தந்திருக்கேன் பாருங்க. ரைட், சமரி டேபிள் மாதிரி என்ன தந்திருக்கு, NH3 மூலமா NH3 அமிலமாகவும் தொழிற்படும், மூலமாக தொழிற்படும், இயல்புடையது. ரைட், அதுல முதல்ல பாருங்க மூளை இயல்பு NH3 தாக்கங்கள் போட்டு ஹெடிங்ல தந்திருக்கு. மூளை இயல்பு வந்திருக்கு பாருங்க, HCl ஓட சேர்ந்து NH3 HCl சேர்ந்து NH4Cl வருது, NH3 HCO4 சேர்ந்து NH4 SO4 வருது. அப்படின்னா என்ன, எதிரையும் மறுதாக்கம் பின்பக்க தாக்கம் தான் பித்தாக்கம் தான் அதுல தந்திருக்கு. ரைட், அடுத்தது ஒட்சியேற்றும் இயல்பு அமில இயல்புன்னு தந்திருக்கா. சரியா தான் தந்திருக்கு, அமில இயல்பு தான் தந்திருக்கு. ரைட், அதுல பாருங்க NH3 ஆனது கார உலோகம் கொடுத்துருவேன். கார உலோகம்னா என்ன, கார உலோகம், கார மண் உலோகம், இதெல்லாம் படிச்சிருப்பீங்களே. ரைட், ரைட், கார உலோகத்துல தொழிற்படும் போது அமிலமாக தொழிற்படும், கார உலோகம் தொழிற்படும் போது அமிலமாக தொழிற்படும். எக்ஸாம்பிள் தந்திருக்கு, ஒட்சியேற்றும் இயல்பும் அந்த அமிலமா தொழிற்படுற நேரம் அது ஒட்சியேற்றுது. என்னத்தை ஒட்சியேற்றுது, NH3 வந்து H2O ஆக மாறுது. H2O மாறினா என்ன, H வந்து இங்க +1ல இருந்து 0க்கு போகுது. அப்ப இது தாழ்த்தப்பட்டு
மற்றவை ஒற்றியேற்றப்படும். ரைட்? ஒற்றியேற்றினா என்ன மீனிங்? தான் தாழ்த்தலுக்குள்ளாகி மற்றவற்றை ஒற்றியேற்றினா அது என்ன? அவை ஒற்றியேற்றும் கருவி அல்லது ஒற்றியேற்றும் இயல்புடையவை. ரைட்? அப்ப அது தந்திருக்கு. இங்கால பாத்தீங்கன்னா தாழ்த்தும் இயல்புக்கு வலியுடன் தந்திருக்கு பாருங்க, Cl2 உடன் தந்திருக்கு, Ag மற்றும் Cuவின் ஆக்சைடுடன் தந்திருக்கா? இதெல்லாம் மெயினான தாக்கம். டோன்ட் ஸ்கிப் திஸ். ரைட்? அதுதாங்க சமரி நோட் மாதிரி தந்திருக்கு. இதெல்லாம் முக்கியம். கீழே பாருங்க, கீழ்வரும் தாக்கங்களை பூர்த்தி செய்து NH3 எவ்வாறு தொழிற்படுது என்பதை குறிப்பிடு. அப்படின்னா என்ன? மேல பாருங்க NH3 பிளஸ் NA ரியாக்ஷன் தந்திருக்கனா? அது கீழே அப்படி கேட்டது என்ன? எவ்வாறு தொழிற்படுதுன்னா என்ன? ஒட்சியேட்டியா தொழிற்படுதா, தாழ்லியாக தொழிற்படுதா என்று நீங்க அதுல குறிப்பிடணும். ரைட்? அவ்வளவுதான். அதுல வித்தியாசமான தாக்கம், அதாவது மேல தராத ஒரு தாக்கம்னா NH3SO2க்கு ரைட் எத்தனையாவது தாக்கமா இருக்கு? 4வது தாக்கமா இருக்கு. NH3 பிளஸ் O2க்கு பிடி பிளாட்டினம் தோட 850 ஹீட் பண்ணா என்ன கிடைக்குதாம்? NO2 H2O மாறுது. NO2 உற்பத்தி செய்யறதுக்கான மெத்தட் தான் இது. ரைட்? பிடி என்ன? ஊக்கியாக தொழிற்படுறது. ரைட்? இது ஒரு ஊக்கி. தேவையானதா நோட் பண்ணிக்கொள்ளுங்க. இது என்னவா தொழிற்படுது? தாழ்த்தியாக தொழிற்படுது. ரைட்? எல்லாம் சரியா? இப்ப நெக்ஸ்ட்டுக்கு போவோம். NH3 இனங்கான பயன்படும் சோதனைகள். ரைட்? என்ன? NH3 இனங்கான பயன்படும் சோதனைகள். லிட்மஸ் நீல நிறத்தை காட்டும். அப்படின்னா என்ன மீன்? லிட்மஸ்ல நீல நிறம் என்ன? என்ன இயல்பு? pHல நீல கலராத இயல்பு. என்ன? கார இயல்பு. செறிந்த தேய்த்த கண்ணாடி கோடினால் வெண்புகை தோன்றும். இது ஒரு பழைய சிலபஸ்ல உள்ளது, இப்ப இல்ல. ரைட்? செறிந்த தேய்த்த கண்ணாடி கோடு வெண்புகை தோன்றும். இது ஒரு பரிசோதனை. அடுத்து நெஸ்ட்ரலின் சோதனை பொருளில் கதிரியா நீர் வீழ்படி வைத்தாரும் அன்னையின் பண்பறிப்பு வகுப்புல NO3 NH3 மாத்தி அதுக்கு நெஸ்ட்ரலின் சோதனை பயன்படுத்துறது உங்களுக்கு தந்திருக்கேன். ரைட்? அதான் இதுல தந்திருக்கு. அடுத்தது செறிந்த HNO3 மற்றும் செறிந்த H2SO4 ஆகியவற்றின் ஒற்றியேற்ற தாக்கங்கள். ரைட்? இப்ப நீங்க என்ன செய்ய போறீங்கன்னா அத பார்க்க போறீங்க. எல்லாம் என்ன? கூட்ட 15 இதெல்லாம் எல்லாம் எடுத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸ்கிரீன்ஷாட் எல்லாம் எடுத்திருப்பீங்க. இப்ப எழுதினா போர்டு காணாம இருக்கும். ஒரே போர்ட்ல எல்லாத்தையும் முடிச்சிருக்கு எல்லாரும். ஸோ அதனாலதான் எழுதுனா டைம் வேஸ்ட் இல்லை, சும்மா அவங்களோட டைம் வேஸ்ட் எழுதுறதுக்கு. முடிஞ்ச அளவுக்கு வீடியோக்குள்ள ஷோர்ட்டாக முடிக்க பார்க்குறேன். இப்போ இன்னொரு வீடியோவோட சேர்த்து பார்த்தா உங்களுக்கு எப்படியும் 5 அல்லது 5.5 மணித்தாட்டுக்குள்ள மொத்தம் இன்னும் காணிக்கிற 95% விஷயங்கள் முடிஞ்சிருக்கு. ரைட்? ஓகே. இப்ப முதலாவது பாக்ஸ்ல HNO3 ஒரு ஹெடிங்க போடுங்க. நான் இங்க தனியே இங்க போடுறேன், நடுவில் போடுற நீங்க போட்டுக்கொள்ளுங்க. HNO3 என்ன? ஒரு ஒற்றியேற்றும் கருவி. தேவைன்னா பேக்கெட்டுக்குள்ளேயே அதில் போட்டுக்கொள்ளுங்க. ஒற்றியேற்றும் கருவி அது அப்ப என்ன செய்யும்டா? செறிந்த HNO3 பாக்ஸ்லயே எழுதி கொள்ளுங்க. அதுக்குதான் பாக்ஸ் தந்திருக்கு. HNO3 NO2 மாறும். மாறும் NO2 மாறும். அப்ப ஒற்றியேற்றம் என்ன? இதுல இருக்குல்ல எண்ணுக்கு 5 5 3 2 6 6 கொண்டு போனா இங்க 5. ரைட்? இது +3 சாரி 2 4 தானே, +4 மாறும். அப்ப இது என்ன? இது தாழ்த்தலுக்குள்ளாகலால தான் என்ன தொழிலை செய்யுதோ அதுக்கு எதிராக தான் மற்றாக்களுக்கு செய்யும். அப்ப அது என்ன? தான் தாழ்த்தலுக்குள்ளாகலால மற்றாக்கள் ஒற்றியேற்றும். அப்ப என்ன இயல்பு? ஒற்றியேற்றும் இயல்பு. இது மெயினா ஒரு சிலதுகளை தான் ஒற்றியேற்ற பண்ண போகுது. அதுல மெயின் எவ்வளவு பேர் தர போறோம் பாருங்க. முதலாவது Mg, அடுத்தது C, அடுத்தது S, H2S. பிகாஸ் H2S என்ன? H2 மைனஸ் இருக்கிறது. Br மைனஸ் அல்லது I மைனஸ், Cl மைனஸ்,
அவசரத்துல எதுவும் பிள்ளைகளை விட்டு இருந்தா தயவு செய்து இன்ஃபார்ம் பண்ணிக்கொள்ளுங்க. பிகாஸ் நான் இங்க நோட்ஸ் ஒழுங்கா பார்த்து சொல்றேன் இல்ல, அறிவில் இருக்கிற பார்த்து சொல்றது. ஸோ மாறிக்கிரி வந்துடும். ரைட், இப்ப பாருங்கண்டா எம்ஜி என்னவா போறோம், இது ஜீரோல இருக்கா? எம்ஜி 2+2+ இருந்தா என்ன? லெட்ஸ் இது 0 +2 நிலைக்கு போகுது. இது சேர்வையான்னு என்ன செய்யுங்க, NO3 தானே, NO3 மைனஸோட சேர்ந்து எம்ஜி NO3 2s ஆயிருக்கும். சும்மா ஒரு எக்ஸாம்பிள் உண்டு. ரைட், இது CO2 ஆக போகுது, CO2 ஆக போகுது. ரைட், சாரி CO2 ஆக போகுது. SO2 ஆக போகுது. ரைட், பட் ரியாலிட்டி அது இல்லை. SO2 சரி, ஒட்சியேட் படி சரி, பட் SO4 ஆக சரி. அடுத்தது H2S H2 மைனஸ், இது என்னவா போகுதுண்டா? S ஆக மாறுது. ஓ மை காட், சாரி. ரைட், ஓகே ஓகே, ரைட், S ஆக மாறுது. ரைட், வெயிட் அ மினிட், கேமரா ஸ்டக் ஆயிடுச்சு. ரைட், ஓகே. Br மைனஸ் என்னவா ஒட்சியேட்டப்பட போகுது? Br2 I2 எங்க இது -1 இருந்து 0, -1 இருந்து 0. ரைட், Cl மைனஸ் இது ஒட்சியேட்டாது. ரைட், அந்த அளவுக்கு வலிமை இங்க இல்லை. அதாவது Cl மைனஸ் தனியாக Cl மைனஸ் தனியாக Fe2+ Fe3+ மாத்துது. இது அன்னைன் பண்பரிப்பவு, சாரி கட்டையன் பண்பரிப்பகுப்புல உங்களுக்கு நான் தந்திருக்கேன். இங்க இதுல இங்க கட்டையன் பண்பரிப்பகுப்பு இந்த நோட்ஸ் எழுதின நோட்ஸ், வெயிட் அ மினிட், எழுதின நோட்ஸ் ஒரு காணல. ஓகே, கூட்டம் 3ல தந்துருந்தானே. தெரிஞ்ச HNO3 அதுக்கு எதுல சேர்க்கிறது? Fe2+ ஆயிருந்தா Fe3+ மாத்தி FeOH ஆக வீழ்படி வைக்கிறதுக்காக. ரைட், அப்ப அது Fe3+. ரைட், எவ்வளோத்தையும் இந்த பாக்ஸுக்கு எழுதிங்கன்னா ஒட்சியேற்றம் இருக்கு. சரி, ரைட், இதை பாஸா எழுதிக்கொள்ளுங்க. அடுத்து அப்படி மாத்த போறோம் பாருங்க. H2SO4 இது என்ன? சிறந்த ஒட்சியேற்றும் கருவி. ஒட்சியேற்றும் கருவி. ரைட் ரைட், இதுல நான் ஒட்சியேட் எண்களை சும்மா 0ல இருந்து எங்க போகுது? +4க்கு போகுது. இது 0ல இருந்து +6க்கு போகுது. இது என்ன செய்யுது? -2ல இருந்து 0க்கு போகுது. இது -1ல இருந்து 0க்கு போகுது. இது ஒன்றும் நடக்கல. 2+ல இருந்து +3க்கு போகுது. அப்ப எல்லாம் என்ன? ஒட்சியேற்றும் தாக்கங்கள் நடக்குதா? ஒட்சியேற்றும் தாக்கங்கள் நடக்குது. ரைட், இப்ப H2SO4 போட்டானா இதுவும் இதே மாதிரி தான். இப்ப பாருங்க H2SO4க்கு என்னவா போக போகுதுடா? SO2 போக போகுது. என்னவா போகுது? தான் அடையணுமே. இது +6ல இருந்து +4 ஆக மாற்றம் அடையுது. அப்ப இது தான் தாழ்த்தலுக்குள்ளாகி ஏனைய விட்டு ஒட்சியேற்றது. ரைட், இதுக்கும் இது எல்லா தாக்கமும் உண்டு, எல்லா தாக்கமும் உண்டு, ஒன்றை தவிர. Fe என்ன ஒட்சியேற்றாது, அந்த அளவுக்கு வலிமை இல்லை. ரைட், இதை திருப்பி அவ்வளவு தெரியும் எழுதி விட்டீங்களா? சரி, இது MgNO3 வராது, என்ன MgSO4 வரும். அப்படி வந்தா ரைட், இது தேவை. இங்க முக்கியமானதுங்க கரெக்டா என்னன்னு. ரைட், எழுதிட்டீங்களா? ரைட், இப்ப டியூட்டை பார்த்தா உங்களுக்கு விளங்கும். டியூட்டை பார்த்தா விளங்கும். ரைட், சாதாரண உலோகங்களுடன் மற்றும் Cu அயடி ஆகிய உலோகங்களுடன் ஐதான HNO3 நம்ம சேர்ந்ததானே பார்த்தோம். ஐதான
செறிவு வந்து 50 வீதத்துக்கு குறைய இருக்கணுமா, ரைட். 50 வீதத்துக்கு குறைவு இருந்தா என்ன தாக்கம்னு பாருங்க. டைலூட்டட் HNO3யோட MgNO3 twice plus H2, Cu வந்து HNO3யோட என்ன Cu2++ NO ஆக மாறுது, Ag வந்து Ag++ NO ஆக மாறுது, ரைட். அடுத்தது உங்களுக்கு கீழே இருக்க இடத்துல நீங்க ஒன்று எழுத போறீங்க, ரைட். கீழே இடம் இருக்குதானே, ஒக்சோ அமிலங்கள் தலையங்க போடும். ஒக்சோ அமிலங்கள், ஒக்சோ அமிலங்கள்னா மீனிங் என்ன, ஆக்சிஜனோட சேர்ந்து உருவாகிற அமிலம், ஆக்சிஜனோட சேர்ந்து உருவாகிற அமிலம். முதலாவது காலனுக்கு என்னவா இருக்கும், H2CO3, 2 6 2 போனா 4, என்ன +4. அடுத்தது என்னக்கு HNO2 HNO3 +3 நிலை உண்டு, +5 நிலை. பரவாயில்ல. Pக்கு H3PO2 H3PO3 H3PO4. ஒட்சியேட்ட எண்கள் காண்றதெல்லாம் சின்ன பிள்ளை வேலை. 2 4 3 போனா +1, 2 6 6 3 போனா 3, 2 8 3 போனா ரைட், +1 +3 +5, +1 +3 +5, ரைட். அடுத்தது சல்பர், H2SO4 உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சது. இன்னொன்று இருக்கு, தெரியும் தானே, H2SO3. H2SO4 வந்து +6, 2 6 2 போனா 4, +4. அடுத்து ஒன்று மிச்சம் Cl-, Cl- தான் HOCl, HClO2, HClO3, HClO4, இவ்வளோ ஒட்சோ அன்னங்கள் இருக்கு. +1 +3 +5 +7 வரைக்கும் ஒட்சியேட்டன் காணப்பட போகுது. எங்கேருந்து இது வரைக்கும் இது காட்டும் நோமலா, +1 -1 to +7 வரைக்கும் ஒட்சியேட் நிலையில காட்டக்கூடிய Cl, ரைட். சும்மா நோமலா சொன்னேன், தெரிஞ்ச விஷயம் தானே, பன்னெண்டாம் கூட்டத்துல பார்த்தது, ரைட். இவ்வளவுதான் ஒக்சோ அமிலங்கள். ஒக்சோ அமிலங்கள் எழுதிட்டீங்களா, ஒக்சோ அமிலங்கள் எழுதுனா குளோரேட்டுகளின் நீர்ப்பகுப்புக்கு போகும், குளோரேட்டுகளின் நீர்ப்பகுப்புக்கு போகும். குளோரேட்டுக்கு நீர்ப்பகுப்பு எங்க, அதுல பாருங்க, குளோரைட்டுகளே நீர்ப்பகுப்பு. இங்கு 15ஆம் கூட்ட குளோரைட்டு, 2வது 3ஆம் ஆவர்த்தன பங்கீட்டு குளோரைட்டு ஆகியவற்றின் நீர்ப்பகுப்பு பற்றி ஆராயப்படும். அது தந்தே இருக்கு, ரைட், தந்தே இருக்கு, ரைட். இப்ப குளோரைட்டுல நீர்ப்பகுப்பு தத்துவங்கள், இந்த தத்துவம் வந்து ஸ்டாண்டர்ட் தத்துவம் இல்லை, அதாவது இதான் கெமிஸ்ட்ரின்னு இல்லை, ரைட். இது வந்து இதுக்கு நடக்கிற தாக்கத்தை வச்சு நாங்களா உருவாக்குனது, இதான் கெமிஸ்ட்ரின்னு இல்லை. இது வந்து எங்களோட இலகுக்காக, எங்களுடைய பாடமாற்று இலகுக்காக உருவாக்கப்பட்டு. நான் அங்க ஸ்கிரீனை பாக்குறது வந்து கூடுதல், கீழே பாக்குறது வந்து கீழே லெப் இருக்கு, கேமரா இங்க இருக்கிறதால லெப்பை பார்த்தா தானே யாரோ ஸ்டூடெண்ட்டை பாக்குற மாதிரியா இருக்கும், ரைட். இப்ப முட்டான நீர்ப்பகுப்புக்கு பாருங்க, பிளஸ் ஒட்சியேட்டனுடைய மூலகங்கள் அதிக ஒட்சியேட்டனுடைய ஒட்சோ அமிலங்களை உருவாக்கும், தெரியாத ஒட்சோ அமிலங்கள் பார்க்கும். அதே வேளை மைனஸ் ஒட்சியேட்டனுடைய மூலகங்கள் அதே ஒட்சியேட்டனுடைய ஐதரைட்டை உருவாக்கும். இப்ப என்னவா, முற்றாக நீர் போப்படைகிறது அப்படின்னா என்ன மீனிங், ஒரே அம்புக்குறி, பகுதியானன்னா முழுமையா இல்லை. முற்றாக நீர்ப்பகுப்புல வந்து பிளஸ் ஒட்சியேற்ற என்னுடைய மூலகங்கள் அதே ஒட்சியேட்டனுடைய ஒட்சோ அமிலங்களை உருவாக்குமா, என்னவா ஒட்சோ அமிலங்களை உருவாக்குமா, ரைட். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ரைட். PCl3 பாருங்களேன், PCl3, ரைட், அது +3ல இருக்கு. அதே +3ல இருக்கிற H3PO2 H3PO3 உருவாகுது பாருங்க, ஒட்சோ அமிலங்களோட என்ன உருவாகுது, HCl உருவாகுது, ரைட், HCl உருவாகுது. அதே ஒட்சியேட்டனுடைய ஐதரைட்டை உருவாக்கும்.
ரைட். ஒக்சோ ஆசிட்டை உருவாக்கும், அதோட என்ன சேர்ந்து HCl உருவாக்கும். மைனஸ் ஆக்சிடேட்டனோட என்ன செய்யுமா, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இல்லை தந்திருக்கும் பாருங்க, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஹைட்ரேட் உருவாக்குறது. ரைட். NH3 NCl3 என்ன செய்யுது, NH3ஐயும் HOCl-ஐயும் உருவாக்கு. ரைட். அதான் மைனஸுக்குரிய எக்ஸாம்பிள் ஒன்று. ரைட். மைனஸ்ல இருந்து முற்றானு. அடுத்தது பகுதியான நீர் பகுப்புல என்ன நடக்குதான், பகுதியான நீர் பகுப்புல இப்ப 3 CL 4 CL இருந்தா அதுல 2 CL என்ன செய்யலாம், H+ ஓட இணைந்து, அப்ப இந்த 2 H+ வேணுமே, 2 H+ ஓட சேர்ந்து HCl ஆக அகற்றப்படுதா. ரைட். அகற்றப்படுதான். ரைட். அதான் இல்ல 2வது சொல்லி. அதனால இப்படி இல்ல பாருங்க, 15ஆம் கூட்டம் குளோரைட்டுல நீர் பகுப்பு, பகுதியான நீர் பகுப்பை பாருங்க, பகுதியான நீர் பகுப்பு ASCl3 பாருங்க, ASCl3 வந்து H2O ஓட சேர்ந்து, ரைட், H3ASO thrice, ரைட், H3ASO thrice வந்திருக்கு. ரைட். இதுல என்ன செஞ்சிருக்கு, விதிவிலக்காக என்ன நடந்திருக்கு, 3 CLுமே வெளியே செஞ்சிருக்கு. அது ஒரு ஸ்பெஷல் கண்டிஷன். முன்னால ASCl3க்கும் ASCl4க்கும் இதை போட்டு, சாரி ASCl5க்கும் ஸ்பெஷல் மார்க்க போட்டு. கீழே பாருங்க SbCl3 இருக்கா, அதுல வடிவா நடந்திருக்கு பாருங்க. SbCl3ல ரைட் எக்ஸாம்பிள் பாருங்க, வடிவா SbCl3 நீர்ப்பகுப்பு அடைஞ்சிருக்கு, குளோரைட்டுகள் வந்து H2O நீர்ப்பகுப்பு அடையுது பாருங்க. SbCl வெயிட் a minute. ஓகே. SbCl3ல 2 Cl என்ன, Sbயும் ஒரு Cl இருக்க போகுது, இங்க 2 HCl அகற்றப்பட போகுது. அந்த தத்துவத்தின்படி இந்த 2 Clக்கு பதிலாக ஒரு O பிரதியிடப்பட போகுது. அப்ப 2 Clக்கு பதிலாக ஒரு SbO Cl. ரைட். அதே மாதிரி எல்லாத்துக்கும் நடக்க போகுது. அவ்வளவுதான் விஷயம். அடுத்தது 3ஆம் ஆவர்த்தன பங்கீட்டு குளோரைட்டுகளை நீர் பகுப்பு. ரைட். அது என்ன, நார்மலாக என்ன நடக்குது, ஓடு இணைந்து இதுகளை உருவாக்கிட்டு என்ன செய்யுது, அப்ப